கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்க வெடி வைத்ததில் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் மேலும் 2 வெடிமருந்துகள் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக போளூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி, குருவிமலை வாக்குச்சாவடி உள்ளிட்ட இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அவர் கேட்டறிந்து கொண்டார். மேலும் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் காலையிலேயே வாக்களிக்கும்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பற்று எரியும் காட்டுத்தீயால் பல்வேறு அரிய வகை மரங்கள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. இந்நிலையில் வனத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ கொல்லிமலையில் ஆய்வு மேற்கொண்டார். காட்டுத்தீ பரவிய பகுதிகளில் நடந்தே சென்று சேதம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அவர் கொல்லிமலையில் இதுவரை நடந்த காட்டுத்தீ சம்பவத்தில் இதுவே பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும், கோடை காலம் நெருங்க உள்ளதால் வரும் நாட்களில் வனத்துறை அதிகாரிகள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.